அனைவருக்கும் வணக்கம். பீமா வாஸ்து தமிழ் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன். வாஸ்து குறித்தும் கட்டுமானம் குறித்தும் தொடர்ந்து நிறைய வீடியோக்களை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அதுல இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டு டாபிக்கை டிஸ்கஸ் பண்ணலாம். வீடு கட்டுறதுக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு கைடன்ஸ் தேவைப்படுது. அதுல பிளானிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். நீங்க இந்த பிளானிங்கை எப்படி கொண்டு வர்றீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லபடியா வர்றதும் அது நல்லா இல்லாம போறதும் உங்களோட பிளானிங்கை பொறுத்து தான் இருக்கு. அப்ப அந்த பிளானிங் அப்படின்னு வரும்போது அந்த பிளானை ரெடி பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும், என்னென்ன விஷயங்களை நம்ம கருத்துல கொண்டுகிட்டு அதற்கு தகுந்த மாதிரி பிளான் பண்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள், சில விஷயங்களை நம்ம கவனிக்காம விட்டுட்டா அது பின்னாடி நமக்கு எப்படி மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும், அதை குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம முழுக்க பார்க்க போறோம். வீடியோவை முழுசா பாருங்க, உங்களுக்கான தேவையான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு முழுசா கிடைச்சிடும். தொடர்ந்து எங்க சேனல்ல நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோவோட அலர்ட் இமீடியட்டாக வந்து சேரும். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு. நாங்கள் கொடுக்கறது எல்லாமே இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் இன்ஜினியர் பிரதீப் ஜெயக்குமார், குவாலிஃபைடு வாஸ்து சாஸ்திரா கன்சல்டன்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் சிவில் இன்ஜினியர். ஓகே, இப்போ பிளானிங்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பிளானிங், ஒரு பிளானை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயங்களை மெயினாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரிக்யர்மெண்ட்ஸ், டோட்டல் எக்ஸ்டெண்ட் என்ன, அதில் நம்ம என்ன பில்டப் ஏரியாவில் நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் கொண்டு வர போகிறோம், அந்த கிளைண்ட்டோட ரிக்யர்மெண்ட்ஸ் என்ன, அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கணக்கில் கொண்டு வரணும். அவங்களுக்கு என்ன வேணும், எத்தனை பெட்ரூம்ஸ் வேணும், எத்தனை கார் பார்க்கிங் வேணும், கார் பார்க்கிங் கவர்டா வேணுமா, இல்லை ஓப்பன் கார் பார்க்கிங் வேணுமா, கார்டனிங் வேணுமா, லேண்ட்ஸ்கேப்பிங் எதுவும் பண்ண போறாங்களா, காம்பவுண்ட் வால் எந்த மாதிரி வேணும், என்ன ஹைட்ல வேணும், அண்டர் கிரவுண்ட் சம்ப் வேணுமா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பார்க்கணும். அப்படி நிறைய விஷயங்களை கணக்கில் எடுத்துக்கிட்டு அதுக்காக ரெடி பண்ணக்கூடியதான் பிளான். எங்ககிட்ட இப்போ ரீசெண்டாக வந்து மீட் பண்ண ஒரு கிளைண்ட், அவங்களோட ஆக்சுவலாக அந்த கிளைண்ட்டோட குழந்தைகள் மீன்ஸ் பெரிய குழந்தைகள், அவங்க வந்து சொன்ன சஜஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாஸ்துப்படி பிளான் பண்ணோம்னா வீடு நல்லா வராது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஓகே, இந்த கருத்து வந்து ஒன்ஸ் அப்பான் எ டைம் நானும் வந்து இந்த கருத்துக்கு உடன்பட்ட ஆள் தான். எனக்கும் வந்து இந்த கருத்து இருந்தது. வாஸ்துப்படி ஒரு பிளான் பண்றோம்னா அது வந்து கண்டிப்பா யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இவங்க சைட்ல இதெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இன்ஜினியருக்கு அங்கே என்ன வேலை இருக்கு, எல்லாமே அந்த சைடில் ஆட்டோமேட்டிக்காக அதை செட் பண்ணிட்டு முடிச்சுக்க வேண்டியதான். இன்ஜினியருக்கு ஒன்றும் அங்கே பிளானிங்க்கு வேலையே இல்லை அப்படின்ற மாதிரியான கருத்து உள்ள ஆள் தான் நானும். அப்படிதான் நானும் இருந்தேன். வாஸ்து பற்றி யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதுக்கு வந்து அகைன்ஸ்டாக பேசிக்கிட்டு வாஸ்துலாம் கிடையாதுங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா எங்களோட லிபர்ட்டியில வந்து தலையிடுற மாதிரி இருந்தது இந்த வாஸ்து அப்படின்ற விஷயம். ஆனால் ஒன்ஸ் வந்து இந்த வாஸ்து அப்படின்றத பற்றி படித்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எங்களோட மனநிலையில் நிறைய மாற்றங்கள் வந்தது. ஓகே, நான் வந்து எனக்கு வாஸ்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்றதுக்காக நான் வாஸ்து பிளானிங் பண்ணல. ஒன்ஸ் வாஸ்து படி பிளான் பண்ணாதவர் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபேஸ் பண்றாரு அப்படின்னு எனக்கு நல்லா தெரிஞ்சனால நான் இன்னைக்கு வாஸ்து பார்க்காம பிளான் பண்ண யாராவது சொன்னாங்கன்னா நான் அதை செய்யறதே இல்லை. அந்த கிளைண்ட்டை நான் திருப்பி தான் அனுப்பிச்சேன். எதுக்காக திருப்பி அனுப்பிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து வாஸ்துப்படி பிளான் ரெடி பண்ணிடுவோம் அப்படின்றாங்க. பிள்ளைங்க வந்து இல்லை, எங்களுக்கு வந்து முன்னாடி வந்து ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் ஒரு சைட் கிச்சன் ஃப்ரண்ட்ல வர்றதை அந்த பொண்ணுங்க விரும்பல. அவங்க வந்து கிச்சன் வந்து வேற சைடு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ற சைடுல கிச்சன் ப்ரொவைட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க சொல்றது Bhima Homes and Properties. 30 plus years of experience in the construction industry. More than 750 plus clients, 700 plus satisfied customers. You can choose us as your construction partner. Call 9500911113. Bhima Homes and Properties. An ISO certified construction company. Team of architects, engineers, consultants and builders. அந்த வீட்டோட கன்னிமூலை சைடுல கிச்சனை காமிக்க சொல்றாங்க. அந்த இடத்துல நீங்க கிச்சன் போடுங்க, எங்களுக்கு அக்சஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். அந்த பக்கம் பின்னாடி நாங்க ஒரு வாசல் வச்சுக்குவோம், எங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். அவங்க சொல்றது மேபி யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கலாம். ஆனா அது வந்து கம்ப்ளீட் வாஸ்து வயலேஷனா ஒரு பிளான் பண்றதுனால நமக்கு என்னென்ன டிராபேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கம். அந்த வீட்டை வந்து ஹவுஸ் வார்மிங் பண்ணும் போதே வந்து 4 பேர் பாக்குறவங்க இது வாஸ்துப்படி இல்லைன்னு எல்லாம் ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டு இருக்கும் போது
உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி மோசமா நடந்துச்சுன்னா அதுக்கு எல்லாம் காரணம் அதுதான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மனசுலயே தோண்ட ஆரம்பிக்கும். இது சைக்காலஜி. நாங்க நிறைய சைட் விசிட் போறோம். பேஸ்மெண்ட்ல இருக்க பில்டிங்க்கு வாஸ்து ஏதாவது இருக்கா பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி கூப்பிடுறவங்க இருக்காங்க. லிண்டல் வரைக்கும் வந்த கட்டடம் ரூஃபிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபினிஷிங் ஸ்டேஜ்ல உள்ளது. இது எல்லாம் என்ன குழப்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்பர் பிளானிங் இல்லாததுதான். எதனால இவங்களால ப்ராப்பர் பிளானிங் பண்ண முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கிளியரான விஷன் கிடையாது. என்ன வீடு கட்ட போறோம், என்ன செய்ய போறோம்ன்றதே கிடையாது. ஏதோ போற போக்குல அப்படியே போறது. ஒருத்தர் வாஸ்து வேண்டாம்னு சொன்னா அதையும் சரி கேட்டுக்கிறது. வாஸ்து வேணும்னு சொன்னா அதையும் கேட்கறது. அப்ப கடைசியா பாத்தீங்கன்னா அது எங்கிட்ட போய் ஒரு முட்டுச்சந்தல் நிக்கிற மாதிரி தான் நிக்கும் அந்த வீடு. என்ன பண்றதுனே தெரியாத அளவுக்கு நிறைய இடங்கள்ல குழப்பம் பண்ணி வச்சிருந்தாங்க. அதனால நான் உங்களுக்கு சொன்னது என்ன மெயின் டிராபேக், உங்களுக்கு நாளைக்கு நீங்க எல்லாம் ஏதோ ஃபாரின்ல செட்டில் ஆயிடுறீங்க, உங்களுக்கு இந்த வீடு தேவையில்லை அப்படின்னு சரி வாடகைக்கு விடலாம்னு நினைச்சீங்கன்னா வாடகைக்கு வர வாஸ்து சரியில்லைன்னா வரமாட்டாங்க. சரி வாஸ்துபடி வீடு இல்லை அதனால வாடகைக்கு சரியா ஆள் வரமாட்டேங்கிறாங்க, இது வீட்டை வித்துடலாம் அப்படின்னு சொல்லி போனீங்க அன்னைக்கும் பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்டோட ரொம்ப கம்மியா கிடைக்கும். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இதுல இருந்து சொல்றேன், நிறைய பேருக்கு இதே தான் சேம் கண்டிஷன். ஓகே, இது மாதிரி இருக்கு. சரி வாடகைக்கு நல்ல ப்ரொஃபைல் ஆளுங்க வாடகைக்கு வரமாட்டாங்க, வாடகையே கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஆளுங்க வேணா வாடகைக்கு வருவாங்க. இந்த மாதிரில நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கு. இது அவங்களுக்கு தெரியாதனால அவங்க அவங்களுக்கு வாஸ்து தேவையில்லாம இருக்கலாம், ஆனா அந்த பில்டிங்க்கு வாஸ்து கம்பல்சரியா தேவை அப்படின்றத எடுத்து சொன்னேன். அவங்க பிள்ளைகளோட இதுக்கு அவங்களால மறுத்து பேச முடியல. பிள்ளைங்க என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கும் போது நாங்க அதுக்கு உடன்படல. நான் சொல்லிட்டேன், சாரி, எங்களால வாஸ்து குறைபாடு உள்ள ஒரு பிளானை உருவாக்கி கொடுக்க விரும்பல நாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா நாங்க தெரிவிச்சிட்டோம். எதுக்காக அதை சொல்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இதே மாதிரி சொல்றவங்க நாளைக்கு சஃபர் ஆகும் போது அன்னைக்கு சார் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க அன்னைக்கு செஞ்சிருப்போமே அப்படின்னு சொல்றதுல ஸ்ட்ராங்கா சொல்றது லைட்டா சொல்றதுன்றதுலாம் இல்ல. இது அவங்கவுங்களுக்கா தனியா உணர்ந்துக்கணும். வாஸ்துன்றது உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கலன்றதெல்லாம் கிடையாது. அதை கன்ஸ்ட்ரக்ஷன்ல கண்டிப்பா ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த பில்டிங்கோட உரிமையாளருக்கு நல்லது. ஃபாலோ பண்ணலன்னா அவருக்கோ அவர் குடும்பத்துக்கு மட்டும்தான் கெடுதல் ஒழிய வாஸ்து வேண்டாம்னு சொல்றவருக்கோ வைக்கிறவங்களுக்கோ யாருக்குமே எந்த விதமான இதுவும் கிடையாது. யார் அந்த ஓனரோ அவருக்கு மட்டும்தான் பாதிக்கும். ஓகே, அதனால வாஸ்து நிறைவான பிளானை உருவாக்குங்க. அப்படி உருவாக்குறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட காண்டாக்ட் நம்பர் நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் உங்களுக்கு வாஸ்து 100% வாஸ்து வேணும்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட எக்ஸ்டெண்ட் இருந்துச்சுன்னா உருவாக்கி கொடுத்துருவோம். இல்லாட்டி பேசிக் ஓரியன்டேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். பேசிக் வாஸ்து ஃபாலோ. தயவு செய்து யாரும் வாஸ்து வேண்டாம்னு சொல்றாங்க வைக்கிறாங்க அப்படின்னா 1-2 தடவை யோசிங்க. உடனே முடிவு பண்ணாதீங்க. வாஸ்துப்படி இல்லாம வீடு கட்டியிருக்க 4 மனிதர்களை பார்த்து அவங்க என்ன மாதிரி சஃபர் ஆகுறாங்கன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறமா நீங்க அனலைஸ் பண்ணி ஒரு முடிவெடுங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க அப்படியே கேட்கணும் ஃபாலோ பண்ணணுன்றதுலாம் கிடையாது. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல உள்ள நல்லது கெட்டதை நீங்க அனலைஸ் பண்ணி முடிவு பண்ணுங்க. வாஸ்து ஒரு வரம். என்ன ரூல்ஸோ அந்த ரூல்ஸ் படி தான் நம்ம இருக்கணும். எல்லாரும் ரோட்ல லெஃப்ட் சைடு போகும்போது நான் மட்டும் ரோட்ல ரைட் சைடு போவேன்னு சொல்லி போனோம்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். அதே தான் வாஸ்துலையும். வாஸ்து ஃபாலோ பண்ண சொல்லி சொன்னா நம்ம வாஸ்து ஃபாலோ பண்ணிக்கிறது நமக்கு நல்லது. வாஸ்து ஃபாலோ பண்ணலன்னா ரோட்ல ரைட் சைடு போனா எப்படியோ அது மாதிரி. ஓகே, நான் இந்த வீடியோல சொல்லப்பட்ட கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது உங்களை சார்ந்தவங்களுக்கு யாருக்கும் தேவைப்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய வாஸ்து குறித்து கன்ஸ்ட்ரக்ஷன் குறித்து கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக அலர்ட் வரும். நீங்கள் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவிலையும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். அது டே டு டே லைஃப்ல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மாதிரியான விஷயங்களா. தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.